வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நீண்ட காலமாக காலத்துக்கு காலம் பேசப்படுகின்றதும் பின்னர் இழுத்தடிக்கப்படுற ஒரு சூழல் இந்த இலங்கை தீவில் தொடர்ந்து வார அரசுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தமிழ் அரசியல் கைதிகள் என்பது இலங்கையிலே ஏற்பட்ட இனப்பிரச்சனையின் முரண்பாட்டின் விளைவுகளால் தமிழருடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைகளிலே அடைக்கப்பட்டிருப்பவர்களே தமிழ் அரசியல் கைதிகள். அவர்களில் 30 ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் தங்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய உறவுகளோடு ஒன்று சேர்வதற்காக சொல்லனா துயரங்களை சுமந்து வலிகளோடு அந்த இரும்பு சிறைகளுக்குள் இன்றும் அடைக்கப்பட்டு இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. தேர்தல் காலப்பகுதியில் இந்த அரசு தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளால் ஆசனத்தினை கைப்பற்றியிருந்தது. வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டிருந்தது. அதில் பிரதானமாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றும், அதேபோல வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வுகள் எட்டப்படும் என்றெல்லாம் வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் வாக்குறுதி எவைகளும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மிகுந்த ஒரு ஏமாற்றத்தின் மத்தியில் தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்கள் இருக்கிற சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கின்றது. எனவே தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் இன்னும் மிகுதியாக நீண்ட காலமாக இருப்பவர்கள் 10 பேர். அதில் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். 2 பேருக்கான விசாரணைகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட பிணை வழங்கப்பட்ட குறிப்பிட்ட கைதிகளுக்கான விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கழிந்துள்ள இந்த சூழலில் அதன் பேரால் கைது செய்யப்பட்டவர்கள் ஒன்று விடுதலை செய்யப்பட வேண்டும். அடுத்து இந்த யுத்தத்துக்கு பின்னர் சமாதானத்தை கட்டி எழுப்புவதற்காக ஒரு நல்லெண்ண வெளிப்பாடாக அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக இந்த இலங்கை தீவிலை மட்டும்தான் தொடர்ந்தும் தங்களுடைய தண்டனை காலத்துக்கு மேலாக சிறைகளில் தண்டனைகளை அனுபவித்து வருகின்ற ஒரு கொடூரமான செயற்பாடு இந்த இலங்கை தீவில் தொடர்ந்து நடக்கிறது விட்டு மிகுந்த கவலை அடைகின்றோம். நம்பிக்கையோடு எங்களோட குடும்பங்கள் எதிர்பார்த்திருந்தது இந்த அரசு கடந்த காலங்களில் ஒரு கிளர்ச்சி, ஆயுத கிளர்ச்சி கூடாக மேற்கொள்ளப்பட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சித்து பல தங்களுடைய வீரர்களை தங்களுடைய தேசத்துக்காக தியாகம் புரிந்தவர்கள். ஆனால் அதன் பிற்பாடு அரசியல் பாதைக்கு வருகின்ற பொழுது அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் இன்று அரசியல் செயற்பாட்டில் இந்த சமூகத்துக்காக ஈடுபட்டு இன்றைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறார்கள். எதிர்பார்த்திருந்தோம் இவர்கள் எங்களுடைய பலிகளை புரிந்தவர்கள், இவர்கள் கூடாக எங்களுடைய அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அதே போல தமிழ் மக்களும் குறிப்பாக வடக்கில் பெரும்பாலான மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அந்த நம்பிக்கைக்கு. ஆனால் இன்று வரைக்கும் அந்த நம்பிக்கைக்குரிய தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. வெவ்வேறான கைதிகள் சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த அரசு காலப்பகுதியில் கோத்தபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் 14 தமிழ் அரசியல் கைதிகள் ஒரேடியாக பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு ரணில் அரசாங்க காலத்தில்
அரசியல் கைதிகளுக்கு, குறிப்பிட்ட கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு இருந்தது. 2009 போர் முடிவிட்ட ஆயுத போராட்டம் நிறைவுற்ற காலப்பகுதியில் 12,000 முன்னாள் விடுதலை போராளிகளுக்கு மஹிந்த அரசாங்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் இந்த தீவில் நடந்திருக்கிறது. அதே நேரம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நேரத்தில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதனைப் போல விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கை காலப்பகுதியில் கூட சிறையில் இருந்தவர்கள், அவர்களுக்கு வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட எந்த விதமான சட்ட நடவடிக்கை அப்பால இந்த கைதிகள் விடுவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம் இந்த இலங்கை தீவில் நடந்து நிகழ்ந்தேறி இருக்கின்றது. எனவே நாங்கள் இதே சம்பவம், இந்த அரசாங்கம் எந்த சாட்டு போக்கையும் முன்வைக்காது நிகழ்ந்த இந்த வரலாற்று சம்பவங்களோடு ஒப்பிட்டு பார்க்க இந்த அரசு இதுவரைக்கும் மௌனமாகவே இருந்து வருகின்றது. எனவே இந்த ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மிகுதி காலப்பகுதியில் உறவுகளோடு ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்குரிய ஒரு சூழலை கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று குரலற்றவன் குரல் அமைப்பும் அவருடைய பெற்றோர்கள் சார்பாகவும் வேண்டி நிற்கிறோம். அதே நேரத்தில் தற்பொழுது தேர்தல் கால பகுதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் கால பகுதியில் வேட்பாளர்களாக பல பேர் எங்களுடைய மக்களுடைய வாசலை தேடி நாடி வருவார்கள். அன்புக்குரிய எங்களுடைய உறவுகளே, இந்த தேச விடுதலை இந்த பெயரில் கைது செய்யப்பட்டு இன்று வரைக்கும் தங்களுடைய விடுதலைக்கான நாளை தெரியாமல் இருக்கின்ற எங்கட உறவுகளின் விடுதலைக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் அல்லது என்ன செய்ய போறார்கள் என்ற நிலைப்பாட்டையும், இந்த போரின் பெயரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பெற்றோர்கள் தாய்மார் கண்ணீரோட இன்றைக்கு வரைக்கும் வீதிகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்டு எங்கிருக்கிறார்கள் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்காக இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கின்ற உங்களை நாடி வருபவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்றதை நீங்கள் வினயத்தோடு உரிமையோடு கேட்க வேண்டிய ஒரு காலப்பகுதி. எனவே தேர்தலில் இது உள்ளூராட்சி சபை தேர்தல், அது அபிவிருத்தியாக இருந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே அது உரிமையோடு சார்ந்த விடயம் என்பதால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கைதிகளுடைய விடுதலை, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். ஆனால் உள்ளடக்கிவிட்டு அதை எழுத்தில் மாத்திரம் இல்லாமல் அதற்கு அப்பால தொடர்ந்து அவருடைய விடுதலைக்காக தங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதையும் தெரிவிக்கணும் என்று வினயத்தோடு கேட்டு நிற்கிறோம். நன்றி. அமைச்சர்மார் கூறுகிறார்கள் சட்டம் அதிபர்களுடன் கலந்துரையாடி நான் அரசியல் கைதிகளை விடுதலாம் என்று. ஆனால் கண்டனை பெற்றவர்கள் அவர்களை ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் இது பற்றி ஓம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து நடக்கிற விடயத்திற்குத்தான் சட்டமாதிபர் திணைக்களம் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது எடுக்கப்பட வேண்டும். ஆனால் தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு இந்த ஜனாதிபதி அவர்களால் மட்டும்தான் முடியும் பொது மன்னிப்பு அளிக்க முடியும். அப்படி 8 பேர் இருக்கிறார்கள். அதில் பிரதானமாக 30 ஆண்டுகள் கழிந்த நிலையில் 2 இருக்கிறார்கள். ஒரு தெற்காசியாவில் ஒரு வல்லரசினுடைய பிரதமர் இந்த நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார். நாங்கள் உண்மையை கூறப்படும் என்றால், நானும் 6 ஆண்டுகள் அவர்களோட சிறையில் இருந்த காலப்பகுதியில் இலங்கையில் உள்ள தேர்தல்
மாற்றங்கள், அதைவிட இந்தியாவினுடைய தேர்தலில் ஏற்படுற மாற்றம் அல்லது உலக வல்லரசு அமெரிக்காவில் ஏற்படுற தேர்தல் மாற்றத்தில் எங்கட விடுதலைக்கான ஒரு மாற்றம் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று நாங்கள் எதிர்பார்க்கிறது வளமை. ஏனென்றால் அங்கே இருந்து ஒரு அழுத்தம் இந்த நாட்டுக்கு வரும், அதுக்குள்ளால எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று. அதே நேரத்தில் மதிப்புக்குரிய கௌரவ மோடி அவர்கள் இந்திய பிரதமர் வருகை தர இருக்கின்றார். நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துகிறோம், இந்த அரசுக்கு அவருடைய பயணம் அரசியல் கைகளுடைய விடுதலைக்கான ஒரு பயணமாக அமைந்தால் தமிழ் மக்களுக்கு மகிழ்வான தருணமாக கருதுகிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது அபிவிருத்திக்கான தேர்தல். இதுல இந்த தேர்தலில் விஞ்ஞாபனத்தில் அரசியல் தீர்வு, அரசியல் கட்சிகளின் விடுதலையை முன்னிறுத்தலாம் என்று நீங்கள் வலியுறுத்தலாம் என்று அதனூடாக ஒரு தீர்வு எட்டலாம் என்று யோசிக்கிறேன். ஒன்று, இந்த இது உள்ளூராட்சி சபை தேர்தல் அபிவிருத்திக்கான மையம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தனியாக அபிவிருத்தி மட்டுமில்லை, இது உரிமை கலந்த விடயம். கடந்த காலத்தில் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளையும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பிரேரணைகள் கொண்டு வந்து ஆமோதித்து நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சம்பவங்களும் இருக்குது என்பதனையும் குறிப்பிடுது. ஒன்று, அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஊடாக வருகின்ற அந்த பிரேரணைகள் தங்களுடைய கட்சி சார்ந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்து அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த அழுத்தம் அவர்கள் அரசுடன் பேரம் பேசுறதுக்கு அல்லது அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு மாற்றமாகத்தான் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஓகே.